ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கில் டால் 1969ல விளையாண்ட ஒன் ஆஃப் த சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். 1969ல மெக்கில் டால் பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸ் எக்ஸிபிஷன் ப்ளே பண்ணாரு. அதுல ஒன் ஆஃப் த சூப்பர் கேம் தான் இந்த கேம். இந்த கேம்ல மெக்கில் டால் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டால் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு பிளாக். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இப்ப நைட் F3 D6 D4 C takes D4 knight takes D4. ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீட்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நைட் F6 ப்ளே பண்றாரு பிளாக். இப்போ நைட் C3 இப்போ G6. இந்த இடத்துல பிளாக் வந்து G6 ப்ளே பண்ணி அவருடைய பிஷப் வந்து ஃபியான்கேட்ட பண்ண போறாரு. இப்போ பிஷப் E3. இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிராகன் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ பிஷப் G7 போட்டு அவருடைய பிஷப் வந்து ஃபியான்கேட்ட பண்றாரு பிளாக். இப்போ F3 புஷ் பண்றாரு டால். இப்போ நைட் C6. இப்போ குயின் D2 பிஷப் D7. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீசஸ் எல்லாமே மாறி மாறி டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல டால் வந்து குயின் சைட் கேசல் பண்றாரு. இப்போ குயின் A5. ஸோ குயின் சைட் கேசல் பண்ண உடனே பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய குயினை வந்து குயின் சைடுக்கு கொண்டு வராரு. டாலுடைய கிங்கை வந்து அட்டாக் பண்றதுக்கு கிங் B1. ஸோ எப்பவுமே நம்ம குயின் சைட் கேசல் பண்ணோம்னா இந்த மாதிரி கிங் B1 கிங் B8 இந்த மாதிரியான மூவ்ஸ் நம்ம வந்து பிளே பண்ணி கிங்கை வந்து நம்ம ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போயிடுறோம். இப்போ ரூக் C8 பிளே பண்றாரு பிளாக். ஸோ ரூக்கு தூக்கி செமி ஓப்பன் ஃபைல்ல போறாரு. இப்போ G4 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல டால் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவருடைய கிங் சைடுல இருக்கிற பான்ஸை வந்து புஷ் பண்றாரு. இப்போ H6 புஷ் பண்றாரு. ஃபர்தரா வந்து டால் G5 புஷ் பண்ண விடாம H6 புஷ் பண்றாரு. இப்போ H4. ஸோ டால் பாத்தீங்கன்னா அவருடைய H பானையும் அட்வான்ஸ் பண்றாரு. இப்போ A6. இப்போ டால் வந்து பிஷப் E2 பிளே பண்றாரு. அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்றாரு. இப்போ நைட் E5. பிளாக் வந்து அவருடைய நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்போ G5 புஷ் பண்றாரு. ஸோ G5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவ். இந்த G5 மூலியமா நம்ம இந்த நைட் அட்டாக் பண்றோம் அண்ட் அட் த சேம் டைம் இந்த H5ல இருக்கிற பானையும் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ H takes G5 H takes G5. ஸோ டால் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்காக அவருடைய ரூக்கையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. பர்டிகுலரா இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு பீஸை பொறுத்த வரைக்குமே. இந்த இடத்துல திருப்பி டால் என்ன பண்றாருன்னா பான்டெக்ஸ் நைட் பிளே பண்றது மூலியமா இன்னொரு ரூக்கையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து இந்த ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து H7ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா பான்டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணிக்கலாம். இப்ப ரூக் டெக்ஸ் G7 பிளே பண்ணதுக்கு அப்புறமா பர்டிகுலரா இந்த ஒரு பொசிஷன்ல நீங்க பார்க்கும்போது மிக்கில் டால் வந்து ஒரே ஒரு ரூக் அண்ட் ஒரே ஒரு பானை கொடுத்து அவருடைய ஆப்பனன்ட்டுடைய ரெண்டு மைனர் பீஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கேப்சர்ஸ் மூலியமா மிக்கில் டாலுக்கு தான் வந்து சாதகமாக முடியும். இப்போ பிளாக்கால கேசலே பண்ண முடியாது. பிளாக் ஆல்ரெடி இந்த சைடில் ரூக்கை வந்து மூவ் பண்ணிட்டாரு அண்ட் இன்னொரு சைட்லயே ரூக்கை மூவ் பண்ணிட்டாரு. இந்த சைடில் ஒயிட்டோடைய கிங் இந்த இடத்துல சேஃபாக தான் இருக்கிறாரு. அண்ட் ஒயிட்டோடைய ஹெவி பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒயிட்டோடைய மைனர் பீஸை முதற்கொண்டு எல்லாருமே சென்டர்ல நல்லா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளாக்கோடைய பீசஸை நீங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய கோஆர்டினேஷன் கிடையாது. இந்த ரூக் வந்து G7ல வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கிறாரு. அண்ட் பிளாக்கோடைய இந்த குயினும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல மிஸ்பிளேஸ் ஆயிருக்கிறாரு. இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் வந்து இந்த ரூக் எக்ஸ்சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் ரூக் செக் வருது. இப்ப நைட் டெக்ஸ் ரூக் வருது. நைட் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த இடத்துல டாலோடைய குயினும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு டால் அலோ பண்றாரு. பிளாக் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் டெக்ஸ் குயின் பிளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து குயின் டெக்ஸ் குயின் பிளே பண்ணாம அவருடைய குயினை வேற ஏதாவது ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா நம்ம F-Tex G7 பிளே பண்ணிக்கலாம். F-Tex G7 மூலமா இந்த பான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பாசர் பான் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குயின் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் பிளாக் வந்து சர்வே ஆக முடியும்னு சொல்லிட்டு பிளாக் இந்த இடத்துல குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் குயின் இந்த இடத்துல மிக்கில் டால் என்ன பண்றாருன்னா குயினை ரீகேப்சர் பண்ணல. சிம்பிளா என்ன பண்றாருன்னா பான்டெக்ஸ் பிஷப் பிளே பண்றாரு. பான்டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல அதாவது 18th மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. மிக்கில் டால் பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட்டோடைய குயினை கேப்சர் பண்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஆப்பனன்ட் கேமையே டோட்டலா ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து டால் வந்து மேட் இன் 1 வந்து த்ரெட்டன் பண்றாரு. இந்த இடத்துல உங்களுடைய குயின் அட்டாக்ல இருக்கு. எனிவே உங்களுடைய குயின் போக தான் போகுது. ஸோ நீங்க உங்களுடைய குயினை சப்போஸ் சேஃப் கார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு உங்களுடைய குயினை நீங்க வேற ஏதாவது ஸ்கொயர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம G8 வந்து குயினா கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க ரூக்கா கூட கன்வெர்ட் பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் கூட டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பா இந்த குயினை வந்து காப்பாற்றவே முடியாது. ஸோ குயின் எப்படி இருந்தாலுமே போக தானே போகுது அப்படின்ற ஒரு ரீசனால இந்த இடத்துல குயின் டெக்ஸ் நைட் நம்ம செக் தரலாம். குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் குயின் பிஷப் டெக்ஸ் குயினுக்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன்ல திருப்பி பான் வந்து G8க்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இதை கண்டிப்பா பிளாக்கால தடுக்க முடியாது. ஸோ பிளாக் வேணும்னா செக்மேட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக
அவருடைய கிங்க D8க்கு போட்டு நெக்ஸ்ட் கிங்க வந்து C7க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம அழகா குயினா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அழகா குயினா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பர்டிகுலரா இந்த ஒரு பொசிஷன்ல பீசஸ் உடைய டிஃபரன்சஸ் பாருங்க. டால் கிட்ட வந்து 3 பீசஸ் இருக்கு வித் ஒரு ஹெவி பீஸ். அதாவது அந்த ஹெவி பீஸ் வந்து குயினோட இருக்கு. பட் பிளாக் கிட்ட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 பீஸ் தான் இருக்கு அண்ட் ஒரே ஒரு ஹெவி பீஸ். அந்த ஒரு பீஸும் பாத்தீங்கன்னா ரூக் தான். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் டால் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்ல இருக்கிறாரு. நீங்க செக்மேட்ல இருந்து தப்பிச்சா கூட மெட்டீரியல் வைஸ் டாலுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த கேமை சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த 18th மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு கேம் மூலியமா மிக்கேல் டால் வந்து நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுடைய கிங்கை நீங்க ப்ராப்பரா கேசல் பண்ணாம நீங்க ஆப்போனன்ட்டுடைய பீசஸ் அட்டாக் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடக்கும். உங்களுடைய கிங்கை நீங்க ப்ராப்பரா சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போல அண்ட் உங்களுடைய சென்டர் பானை நீங்க ப்ராப்பரா புஷ் பண்ணல. அதனால உங்களுடைய பீசஸ்க்கு ப்ராப்பரான ஸ்பேஸும் கிடைக்கல. கிங்கும் இந்த இடத்துல அடப்பட்டு போயிடுச்சு. அந்த ஒரு ரீசனால இந்த ஜீப்பான் புஷ் பண்றதை பிளாக்கால தடுக்கவே முடியல. டாலுக்கு என்னதான் ஒரு குயின் போனாலுமே அவருடைய இன்னொரு குயின் போர்டுக்குள்ள வரதை கண்டிப்பா பிளாக்கால தடுக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே பிளாக் இந்த இடத்துல டோட்டலா கேமையே டிசைன் பண்ணிட்டாரு. இந்த ஒரு கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.